Hi girlies, I'm back with another video. இன்னைக்கு நம்ம Blurரோட Call Me Daddy ரேஞ்சோட மினி லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த லிப்ஸ்டிக் பேர் வந்து ப்ளம் புட்டிங். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாமா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா மார்ஸோட லிப் லைனர் தான். எப்போதுமே நம்ம அவுட்லைன் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். வாங்க இதை நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். லைட்டாக அப்ளை பண்ணால் போதுங்க. கரெக்டாக பர்ஃபெக்ஷனிஸ்ட் மாதிரி வேண்டாம், ஒரு அவுட்லைன் மட்டும் இருந்தால் போதும். வாங்க இப்போது லிப்ஸ்டிக் அப்ளை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட வாண்ட் வந்து நல்ல ஷார்ட் அண்ட் கரெக்டான லென்த்தில் இருக்குது. இப்படி தாங்க இருக்கும் இது அப்ளிகேட்டர் வாண்ட். எப்போதுமே லிப்ஸ்டிக் எக்ஸ்ட்ராவாக இல்லாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக கரெக்டாக இருக்கும். நான் எப்போதுமே என்னோடய லிப் க்ரவுனுக்கு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுப்பேன். ஸோ தேட் நம்ம லிப் ப்ராமினென்ட் அண்ட் டீமார்க்கேட்டடாக இருக்கும். ஒரு 2 minutes இது நல்லா ட்ரை ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இது இப்போ நல்லா ட்ரை ஆகிட்டு. இப்போது இது ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக என்னென்னு பார்க்கலாம். பாருங்கங்க, இது ஒரு ஸ்டெயினும் என்னோடய ஃபிங்கர்ஸில் லீவ் பண்ணவே இல்லை. அண்ட் இதோட நேச்சர் பாருங்கள், எவ்வளோ மேட் ஃபினிஷ் அண்ட் கரெக்டாக இருக்குது. இந்த ப்ளம் புட்டிங் மினி லிப்ஸ்டிக் வந்து ஒரு ஹிட்டாக மிஸ் ஆனு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லணும். இப்போது நம்ம நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக்கை பார்க்கலாமா? இதுவும் அதே பிராண்ட் பிளரில் உள்ள கால் மீ டாடி ரேஞ்சில் உள்ள மர்லாட் லிப்ஸ்டிக் தான். பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? வாங்க லிப் லைன் பண்ணிக்கலாம். இது மார்ஸில் உள்ள லிப் லைனர். லைட்டாக இந்த மாதிரி நம்ம லிப்பை ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். லிப் லைன் பண்ணி முடிச்சு இப்போ நம்ம மர்லாட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதோட அப்ளிகேட்டர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மூத்தாக ஆங்குலேட்டடாக கரெக்டாக இருக்குது. எப்போதுமே எக்ஸஸ் ப்ராடக்டை வைப் பண்ணிவிட்டு ரிக்வயர்ட் அமௌண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணால் அதோட ஷேட் அழகாக விழும். இதுதாங்க இதோட ஸ்டெயின். அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம ப்ரௌன் ஸ்கின் கேர்ள்ஸ்க்கு. நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன, இது என்னோடய ஸ்கின்க்கு சூட் ஆகுதா என்னன்னு ப்ளீஸ் கமெண்ட்டில் பார்த்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எந்த கலர்னு பார்க்கலாமா? அகேன் இது பிளரோட கால் மீ டாடி வேர்ஷனோட ரெட் சில்லி கலர் தான். வாங்க இப்போ நம்ம லிப் லைனர் அப்ளை பண்ணுவோம். ஸோ அதுக்கு உங்களுக்கே தெரிஞ்ச மாதிரி நான் மார்ஸோட லிப் லைனர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் லிப்பை லைன் பண்ணி வச்சுட்டு இப்போது லிக்விட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். இதோட வாண்டும் காமிக்கிறேன். பட் நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கிற திங் வந்து ஆல்வேஸ் எக்ஸஸ் ப்ராடக்டை வைப் பண்ணிவிட்டு டைரெக்டாக அதுக்கப்புறம் நம்ம லிப்பில் அப்ளை பண்ணோன்னா அவ்வளோ ஸ்மூத் அண்ட் ஷைனியாக அந்த கலர் நம்ம லிப்பில் ஒட்டும். ஸோ பாருங்கள், நான் என்னோடய க்ரவுன் ரீஜனுக்கு நான் எப்போதுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஆல்சோ நான் இதை சைட்ஸ்லேயும் அப்ளை பண்ணி லிப்பை ஃபுல்லராக காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பாருங்கங்க, என்னோடய ஸ்கின்னுக்கு அந்த கலருக்கும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. என்னோடய ப்ரௌன் ஸ்கின் காம்ப்ளெக்ஷனுக்கு இந்த லிப்ஸ்டிக் ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இதுதான் என்னோட ஃபேவரட். தெரியுமா? உங்களுக்கு எது ஃபேவரட்னு கமெண்ட்டில் அவுட் ஆஃப் த 3 எதுன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய் கேர்லிஸ், see you next time.